வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் உள்ள தனிநபர் வருமானம் என்றால் என்ன? இந்த 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம். ஃபஸ்ட்டு வருமானம் அப்படின்னா என்ன? வருமானம் என்பது ஒரு நபர் அல்லது வணிகம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தன்னுடைய உழைப்பு அல்லது முதலீட்டின் மூலம் ஈட்டும் பணம் அல்லது பிற சொத்துக்களை குறிக்கிறது. அப்போது தனிநபர் வருமானம்ங்கிறது ஒரு தனிநபர் தன்னுடைய உழைப்பு அல்லது முதலீட்டின் மூலம் என்ன செய்வாங்க? ஈட்டும் பணம். இப்போ அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஊதியம் அல்லது பணத்துக்கு சமமான வேறு ஏதோ ஒரு பொருளோ, இதுதான் வருமானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தனிநபர் வருமானம். தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். தலா வருமானத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் அளவிடலாம். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் நம்மளுடைய நாட்டினுடைய வருமானத்தை மொத்த மக்கள் தொகையில், நம்ம நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் என்ன பெறப்படுகிறது? தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் பெறப்படுகிறது. தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் இஸ் டிவைடிங் பை மக்கள் தொகை. வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம்? Per capita income is an indicator to show the living standard of people in a country. It is obtained by dividing the national income by the population of the country. Per capita income is equal to national income dividing by population. Thank you.